இஸ்ரேலின் மேற்கு ஜெருசலேமில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 9 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஜெருசலேமில் உள்ள பெய்ட் ஹெமேஷ் பகுதியில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 4 குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து உருக்குலைந்து போன நிலையில் 9 பேர் பலியான நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 5 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கின் அரசியல் நிலைத்தன்மை கேள்விக்குறியாகி உள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் 48 ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடகத்துக்கு பேட்டி அளித்த அவர் தாங்கள் அடைந்து வரும் வெற்றியை யாராலும் நம்ப முடியவில்லை எனவும் ஒரே அடியில் 48 தலைவர்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் போர் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.